எப்படி செத்த அத சொல்லு. அதான் சொல்றேருங்க, எப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில. ஒரு நாள் எலெக்ஷன் வந்துச்சு. எம்எல்ஏ வேட்பாளர் சங்கருக்கு ஓட்டு போட சொல்லி ஆளுக்கு 500 காசு கொடுத்தாங்க. நாங்களும் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் அதை செலவு பண்ண எடுக்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த 500 ஒரு 500 ஓட்டேன்னு. ஐயா என்னடி சொல்ற? அதாங்கிறேன், முன்னாடி எல்லாம் காசு கொடுத்துட்டு பின்னாடிதான் ஏமாத்துவாங்க. இப்பெல்லாம் காசு கொடுக்கும் போதே ஏமாத்தி போடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தட்டி கேட்டே ஆகணும்னு சரியான கோவத்தோட எம்எல்ஏ வீட்டுக்கு போனேன். ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னையெல்லாம் என்னமோ நினைச்சேன், இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் காஞ்சனா. வஞ்சன பொங்க விளையாட வர காஞ்சனா. அந்த காஞ்சனா இந்த தொகுதியில தான் இருக்கேன். உனக்கு தான் ஓட்டு போட்டேன். எதுக்கு? நீ நல்லது செய்வனா? இல்ல 500 கொடுத்தே அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு. ஆனா நீ அப்படி இருந்தியா? நீ கொடுத்த 500 ஓட்டையா, அதை கொண்டு ரேஷன் கடையில கொடுக்குறேன், மூஞ்சில விட்டு அடிக்கிறாங்க. ஓ இதான் விஷயமா? ஏண்டா பணம் பட்டுவாடா பண்ணும்போது பார்த்து பண்ண மாட்டீங்க? பாவம் ஒரு திருநங்கைய போய் இப்படி ஏமாத்திட்டீங்களே. காஞ்சனா நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு 500 தரேன். 500 என்ன 1000 தரேன். அதான் 1000 எம்எல்ஏ, நீங்க ரொம்ப நல்லவர் எம்எல்ஏ. தெரியாதனமா உங்களை திட்டுப்பிட்டேன், கோச்சுக்காதிய. அட பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. வரும்போது திட்டினா என்ன, போகும்போது வாழ்த்திட்டு போ. ஆமா நீ சாப்பிட்டியா என்ன? வீட்டுல பிரியாணி இருக்கு, சாப்பிடுறியா? என்ன பிரியாணியா? எம்எல்ஏ நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் எம்எல்ஏ. இருக்கட்டும் போய் சாப்பிடு முதல்ல. அதுதான் நான் அன்னைக்கு பண்ண பெரிய தப்பு. அந்த எம்எல்ஏ கொடுத்த பிரியாணியை நான் தின்றுக்கவே கூடாது. வெறும் 500 ஆசைப்பட்டு அந்த பிரியாணியில விஷத்தை கலந்து என்னைய கொண்டு விட்டாங்க. ஐயா சரி, அந்த பாயோட பையன்லாம் என்னானாங்க? அவங்க அதுக்கு மேல. நான் தான் கூறுகட்டத்தனமா பிரியாணி தின்னுட்டு மண்டைய போட்டேன். என்னை தேடி வந்த இவங்க நெத்திலி கருவாடை தின்னுபிட்டு மண்டைய போட்டாங்க பாய்.